உடையார் 2ஆம் பாகம் 91வது அத்தியாயம். கருத்தாட்டங்குடிக்கு வெளியே அதைவிட வேகமாக காரியங்கள் நடைபெற்றன. தஞ்சையிலிருந்து ஒரு சிறிய படை மிக வேகமாக கருத்தாட்டங்குடியில் நுழைந்து அதை சுற்றி வளைத்து கொண்டது. உருவிய வாட்களுடன் உலைக்களம் நோக்கி ஓடி வந்தது. உலைக்களத்தை அடைந்து கொண்டிருந்த கருமாறர் இளைஞர்கள் இதை பார்த்து திகைத்தார்கள். சட்டென்று கீழே கிடந்த கத்திகளையும் வாட்களையும் எடுத்துக்கொண்டு தயாராக நின்றார்கள். வந்த எல்லா சோழ வீரர்களின் கேடயங்களிலும் புலிச்சின்னம் இருப்பதை பார்த்து தயங்கினார்கள். பிரம்மராயர் வருகின்றார் என்ற எக்காலம் ஒலித்தது. மிக துரிதமாக செயல்படும் ஒற்றர்கள் மடமடவென்று ஓடி வந்து புலவரையும் அவர் மடக்கி கொண்டிருந்த கருமாற தலைவனையும் நெருங்கி மற்றவர்களை விளக்கினார்கள். அப்புலவர் கத்தியை அசைக்கவே இல்லை. கருமார் தலைவனை விடவே இல்லை. சுற்றி இன்னும் போர் வீரர்கள் வந்து இறங்குவதை பார்த்து கருமார் வீரர்கள் திகைத்தார்கள், கோபம் கொண்டார்கள். நாங்கள் என்ன கைதிகளா? ஏன் அத்துமீறி எங்கள் பகுதிக்குள் நுழைகிறீர்கள் என்று சப்தமிட்டார்கள். பெண்கள் கூக்குரல் இட்டார்கள். தலைவரை யாரோ ஒருவன் மடக்கி கொண்டிருக்கிறான், நீங்களும் உள்ளுக்குள்ளே தடாலடியாக நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது இங்கே என்று கருமார் தலைவனின் தாய் உரத்த குரலில் சத்தமிட்டாள். இடுப்பில் கை வைத்து கொண்டு பிரம்மராயரை முறைத்தாள். பிரம்மராயர் வேகமாக நடந்து வர அவளை வீரர்கள் விளக்கினார்கள். பிரம்மராயர் நடந்து போய் மரத்தடி மேடைக்கு அருகே கத்தியோடு கருமார் தலைவனை மடக்கி கொண்டிருந்த புலவருக்கு அருகே நின்றார். போதும் இந்த விளையாட்டு. கரூர் தேவர் கடும் கோபத்தில் இருக்கிறார். என்ன நடக்கிறது இங்கே என்று உரக்க கத்துகிறார். பஞ்சவன் மாதேவி பதட்டமடைந்து எனக்கு ஆள் மேல் ஆள் அனுப்புகின்றாள். தயவு செய்து இந்த விளையாட்டை நிறுத்தி கொண்டு எனக்கு கட்டுப்பட்டு இருங்கள் என்று கை கூப்பினார். திரும்பி கருமார் தலைவன் புலவரை பார்த்தான். கண்களை உற்று கவனித்தான். புலவர் சிரித்தார். கருமார் தலைவன் கை கூப்பினான். மண்டியிட்டு தரையில் அவர் பாதம் பட விழுந்து வணங்கினான். எழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். கருமார் வீரர்கள் வாட்களை கீழே போட்டார்கள். கை கட்டி வந்து அருகே நின்றார்கள். மொத்த கருமார் கூட்டமும் காலில் விழுந்து வணங்கியது. எழுந்து நின்றது. சரி, இதனால் நமக்கு பிணக்கு தீர்ந்து விட்டது என்று அர்த்தமா? நமக்குள் பிணக்கு அப்படியே இருக்கிறது. அது என்ன பிணக்கு என்பதை நான் அறிவேன். அந்த பிணக்கை ஒரு நாளில் தீர்த்து வைக்க முடியாது. என் ஒருவனால் மட்டும் அதற்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்பது மிகப்பெரிய உரிமை. அந்த உரிமையை உங்களுக்கு தர அரசனாகிய எனக்கு அனுமதி இல்லை. இது மதம் சம்பந்தப்பட்டது, வேதம் சம்பந்தப்பட்டது. எத்தனை செல்வம் வேண்டுமானாலும், எத்தனை வசதிகள் வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். ஆனால் பூணல் அணிந்து கொள்ளும் உரிமையை ஒரு அரசன் எப்படி ஒரு கருமாறருக்கு தர முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இதனால் என் மீது கோபம் கொண்டு என் வேலைகளில் சுணக்கம் காண்பிக்கிறீர்கள். கோயில் கட்டுகிறேன் என்று தெரிந்தும் உளிகளுக்கும் கத்திகளுக்கும் ராட்டினங்களுக்கும் நான் வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்களை யாரும் அழைக்கவில்லையே என்று நினைக்கின்றீர்கள். பிரம்மராயரோ பஞ்சவன் மாதேவியோ வந்து உங்களை அழைத்திருந்தால் சந்தோஷமாக கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நான் அவர்களை இங்கு வந்து அழைக்கும்படியாக சொல்வதற்கு விருப்பமில்லை
நானே வரவேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் இங்கு வருகின்றேன் என்று உத்தரவு கொடுத்தால் இங்கு உங்களுக்குள் இரண்டாக கட்சி பிரியும். ராஜேந்திரன் கட்சி என்றும் ராஜராஜன் கட்சி என்றும் உங்களுக்குள் பிரிவினை உண்டாகும். எனவேதான் நான் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகவே மாறுவேடத்தில் வந்தேன். எனக்கும் ராஜேந்திரனுக்கும் பிணக்கு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அரசு என்று இருந்தால் அதில் பிணக்கு என்று வருவது சகஜம். குடும்பம் என்று இருந்தால் அதில் எதிரும் புதிருமான எண்ணங்கள் இருப்பதும் நடக்கும். கோயில் கட்டுகிறேன் என்று சொன்னேனே தவிர போர் வீரர்கள் வேண்டுமென்று சொல்லவில்லை. கோயில் கட்டுவேன் 7 பனை உயரத்திற்கு என்று சொன்னதும் வேலைக்கு ஆள் வேண்டுமே என்று சோழ தேசத்திற்கு 11,000 வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன். அவர்களிடம் மனம் நெக்குறும்படி பேசியிருக்கின்றேன். சோழ தேசத்தில் சோழர்களாக வாழ்ந்து சிவப்பணி செய்யுங்கள், பிறகு உங்கள் ஊருக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கைதி அல்ல என்று பேசியிருக்கிறேன். பகைவர்களிடையே மனமாற்றம் நடக்கிறது. ஆனால் நம்மவர்களிடம், நம் மண்ணில் பிறந்தவர்களிடம் இந்த மனமாற்றம் இல்லை. தேவையில்லாத ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்கிறது. ராஜேந்திர சோழன் ஆதரவாக இருப்பதாகவும் நான் உங்களுக்கு எதிராக இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது சரியல்ல, மிக தவறானது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முகத்தில் ஒட்டிக்கொண்ட வெள்ளை தாடியை மெல்ல பீத்து எறிந்துவிட்டு அருகிலுள்ள அதிகாரிச்சியிடம் எண்ணெய் வாங்கி முகத்தில் தடவிக்கொண்டு பிறகு அவர்கள் கொடுத்த துண்டால் அழுத்தமாக துடைத்துவிட்டு பளபளப்பாக காட்சியளித்தார். உங்களுக்கு கருமார் ஒரு உயர்ந்த குலம் என்கிற எண்ணம், நான் வேலை செய்துதானே போர் நடக்கிறது என்கிற ஒரு கர்வம். இது நியாயமானது, இதில் தவறே இல்லை. உங்களால் தான் சோழப்படை முன்னணியில் நின்றது. உங்களுடைய கடும் உழைப்பால் தான் சோழப்படை பல தேசங்களை கைப்பற்றி நிறைந்த செல்வங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறது. நம் மக்களுடைய வீரமும் உங்களுடைய ஆயுதங்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை சோழ தேசத்திற்கு கொடுத்திருக்கின்றன. என்றும் இல்லாத அளவுக்கு சோழ தேசம் நாலா திசையிலும் பரவி கிடக்கிறது. அதை நானும் நாட்டு மக்களும் மறக்கவே இல்லை. நீங்களாக உங்களை இழிவுபடுத்தி கொண்டு எல்லோரும் பாராட்டப்படுகிறார்கள், நமக்கு பாராட்டு இல்லையே என்று நினைப்பது தவறான விஷயம். இங்கு அந்தணர்கள் மிக குறைவானவர்கள். அம்மாதிரியான ஒரு சிறு குழுவுக்கு அதிகம் வசதிகள் செய்து கொடுத்து அவர்கள் வேலைகளில் ஈடுபடாமல் பார்த்து கொண்டு சோழ தேசத்திற்காக கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுவதும் ஹோம யக்னங்களில் ஈடுபடுவதும் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய சோழ தேசத்தின் பல வெற்றிகளுக்கு அவர்களுடைய பூஜைகளும் புனஸ்காரங்களுமே காரணம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மேற்கே கடும் மழை பெய்யும். ஆனி மாதத்தில் நான் படையெடுத்து போனேனே, அங்கு உள்ளவர்களும் சோழ படைகள் சேற்றில் மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறது என்று சொன்னார்களே. ஆனால் இங்குள்ள அந்தணர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த வருடம் பரதகண்டம் முழுவதும் மழை இருக்காது, எனவே தைரியமாக படையெடுத்து போகலாம் என்று அறிவுறுத்தினார்களே. நாம் படையெடுத்து திரும்பும் வரை மழையே இல்லை. கொல்லிப்பாகை முழுவதும் கலக்கிவிட்டு வந்தோமே. யார் எதிர்த்தார்கள்? யார் தடுத்தார்கள்? யாரால் தடுக்க முடிந்தது? மழைக்காலத்தில் நாம் படையெடுத்து வருவோம் என்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம் எதிரிகள் வெறுமே பல்குத்தி உட்கார்ந்து கொண்டிருந்த நேரத்தில்
நாம் போய் ஜெயித்துவிட்டு வந்தது யாரால் என்று நினைக்கின்றீர்கள்? அதே வருடம் நமக்கு சொல்லப்பட்டது, நெல் விதைக்க வேண்டாம், பயிர்கள் மட்டுமே விவசாயம் செய்யலாம் என்று. மிக குறைவான நெல் விதைத்ததை விட்டு மற்ற எல்லா இடத்திலும் கரும்பும் பருப்பு வகைகளும் விதைத்தோம். நம் பக்கமும் மழையே இல்லை. மேற்கே தாமதமாக பெய்த மழை காவேரியில் வந்து காவேரி பாசனத்தால் சிறிதளவு நமக்கு தண்ணீர் கிடைத்தது. அந்தணர்கள் பேச்சை கேட்காமல் விதைத்திருந்தோமே ஆனால் நமக்கு மிக பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அடுத்த வருடம் மிகுந்த மழை இருக்கும், 3 போகம் செய்யலாம் என்று சொன்னார்கள். 3 போகம் செய்தோம், புல்லரித்தோம். நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் அந்தணர்கள் மீது காய்கிறீர்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உரத்து சொல்லிவிட்டு மௌனமானார். கருமார் தலைவன் எழுந்தான், கை கட்டி கொண்டான். எதிர்த்து பேசுறதுக்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்னை மன்னிக்கட்டும். சோழ தேசத்தின் துரோகி என்று என்னை சொன்னதால் மனம் கலங்கி போய் நான் உங்களை கடிந்து கொண்டேன். என் வார்த்தைகளுக்காக மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன். கருமார் தலைவன் விழுந்து வணங்கினான். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவனை தூக்கி நிறுத்தி தழுவிக் கொண்டார். என்னுடைய குறைகளை சொல்ல தயவு செய்து இங்கு இடம் கொடுங்கள். பேச்சு என்று வந்துவிட்ட பிறகு எங்களுடைய மனதை நாங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. சோழ தேசத்தின் வெற்றிக்கு நாங்கள் காரணம் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு மிக்க நன்றி. ஆனால் சோழப்படை வீரர்கள் உயிருக்கு துணிந்து போராடி வெளிதேசத்திலிருந்து கொள்ளையடித்து அம்பாரமாக இங்கு கொண்டு வருகின்றார்கள். நகைகளும் பாத்திரங்களும் வாள்களும் வேல்களும் கொண்டு வருகின்றார்கள். வேலையும் வாளையும் மட்டும் இங்கு போட்டுவிட்டு நகைகளை மருந்துக்கு கூட காட்டாமல் எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றார்கள். சோழகுல பெண்களும் தேவரடியார்களும் நகைகளையும் பட்டுகளையும் உடுத்திக்கொண்டு மினுமினுக்க, எங்கள் பெண்கள் மட்டும் தலையெல்லாம் சாம்பலும் முகமெல்லாம் தீக்காயமும் வெறும் ஒரு சுற்றுப்புடவையை மாத்திரம் உடுத்திக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பெண்களைப் போல நீங்கள் அழகாக இல்லையே என்று நாங்கள் கேட்டபோது அவர்கள் எப்படி குமுறுகிறார்கள் என்று எங்களுக்குத்தான் தெரியும். வெளிதேசத்திலிருந்து சோழ தேசத்திற்கு கொண்டு வரப்படும் செல்வத்தில் எல்லோருக்கும் பங்கு கிடைக்கிறது. எங்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் நுனி முறிந்த ஈட்டியும் பிடி அருந்த வாளும் தான். இதை உருக்கி எடுத்து கொண்டு மறுபடியும் வாள் செய்து உங்களுக்கு நெல்லுக்காக தர வேண்டும். அரசாங்கம் எங்களுக்கு நெல் படி அளக்கும். நெல்லோடு சோரோடும் கருமான் முடிந்து விட்டானா? அவனுக்கு வேறு வசதிகள் கிடையாதா? அவன் வீட்டு பெண்கள் சிங்காரித்து இருக்கக்கூடாதா? அவன் நல்ல துணி உடுத்தக்கூடாதா? அவனை சபையில் அழைத்து பதக்கம் தரக்கூடாதா? இதுவரை ஒரு முறை கூட ஒரு சோழ அரசர் கூட கருமாறர்க்கென்று எந்த உதவியும் செய்ததில்லையே. இது ஏன்? அப்படி என்ன பாவம் செய்தோம்? கடைசி வரை உலைகளை சம்மட்டி அடித்து அடித்து சாக வேண்டியதுதான் எங்கள் தலையெழுத்தா? என்ன பேசுகிறீர் கருமார் தலைவனே? இதையே விவசாயி சொல்லிவிடலாம் அல்லவா? இதையே பசுக்கள் மேய்ப்பவர் சொல்லிவிடலாம் அல்லவா? இதையே மரத்தச்சரும் கல்தச்சரும் நெசவாளரும் தங்களுக்கு அதிகமாக உரிமைகள் வேண்டும் என்று பேசலாம் அல்லவா? இது எனக்கு எங்கு போய் முடியும்? ஏன் திடீரென்று அந்தணர்கள் மீது நீங்கள் பார்வையை திருப்புகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் அந்தணராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது மறவர்களின் மரியாதைக்கு இணையாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மறவர்களிடம் காசு புழங்குகிறது,
தங்க நகைகள் இருக்கின்றன, பொற்பாலங்கள் இருக்கின்றன, இரத்தன கற்கள் இருக்கின்றன. எனவே அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கும் வேண்டுமென்று நினைக்கின்றீர்கள். ஆனால் அப்படி கேட்பதற்கு அச்சமாக இருக்கிறது. பொருள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மரியாதையாவது இருக்கட்டும் என்று மறவர்களிடம் இருந்து அந்தணர்களுக்கு தாவி விட்டீர்கள். பிரம்மராயர் உரத்த குரலில் கேட்க அங்கிருந்து எதிர்ப்பு குரல்கள் அதிகம் எழுந்தன. கருமாறர்கள் ஆளுக்கு ஆள் விதவிதமாக பேச ஆரம்பித்தார்கள். 30 வயது மதிப்புக்குத்தக்க ஒரு பெண் பிரம்மராயரை நோக்கி ஓடி வந்தாள். சட்டென்று தன் சேலையை முதுகு பக்கம் விலக்கி காண்பித்தாள். மிக பெரிய தீக்காயம் கழுத்திலிருந்து நடுமுதுகு வரை இருந்தது. மரத்துண்டுக்குள் என்ன ஈரம், என்ன பிசின் இருந்தது என்று தெரியவில்லை. காற்று துரத்தியை அசைத்து கொண்டிருந்த போது அந்த மரம் வெடித்தது. நான் திரும்பிக் கொண்டேன். என் முதுகு முழுவதும் நெருப்பு படர்ந்தது. இது என் மகன். அக்கினி குழம்பை காலில் ஊற்றிக்கொண்டான். ஊற்றிக்கொண்ட போது 14 வயது, இப்பொழுது 18 வயது. முன்பாதம் முழுவதும் கரைந்து காணாமல் போய்விட்டது. 1 வருடம் வழியில் துடித்தான். இன்று வரை இவனுக்கு பெண் கொடுக்க எங்களில் எவரும் முன்வரவில்லை. எங்கள் கூட்டத்தில் கண் போனவர்களும் கைவிரல் போனவர்களும் புகைத்தாக்கி நுரையீரல் கெட்டுப்போய் மூச்சு திணறி இறந்து போனவர்களும் அதிகம். ஆனால் ஒரு நாளும் அரசரோ அதிகாரிகளோ குறை சொல்லும்படி நாங்கள் நடந்து கொண்டதில்லை. நீங்கள் கேட்பீர்களோ கேட்க மாட்டீர்களோ, நாங்கள் எங்கள் வேலைகளை இடையறாது செய்து கொண்டிருக்கின்றோம். யுத்தம் வருமோ வராதோ, நாங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு உதவ எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம், உதவி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் கேட்பது அதிகமல்லவா? பிரம்மராயர் உரத்து கேட்டார். 91வது அத்தியாயம் முடிவடைந்தது.